இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பர்னபாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று கொள்ளும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தில் அனைவரும் நலமா? உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கின்றது? உங்கள் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் அன்றாடம் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். இது அந்தோணியாரின் நவநாட்கள், சென்று கொண்டிருக்கும் நாட்கள். அந்தோணியாரிடம் நம் அனைவருக்காகவும் அனுதினமும் ஜெபமாலைகளை சமர்ப்பித்தும் ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று இயேசு நம்மிடம் என்ன பேசுகிறார்? இயேசு உங்களுக்கு இன்று ஒரு கட்டளையை தந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான வழியையும் அவரே தருவார். இயேசு ஒரு வழியை காட்டும்போது முடியாது என்று சொல்லாமல் அந்த வழியின்படி நடப்பவர்களுக்கு அவரே அதற்கான தேவைகள் அனைத்தையும் தயார் செய்வார். உங்களை ஒரு பாதையில் அனுப்புவதற்கு முன்னால் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று இயேசுவிற்கு தெரியும். தயார் செய்து வைத்திருக்கிறார். அதன் பின்புதான் உங்களை அனுப்புகிறார். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோவாதான் அதற்கு சிறந்த உதாரணம். மழை இன்னும் வராத காலத்தில் கூட இயேசு ஒரு பெரிய கப்பலை கட்டச் சொல்லினார். அதை அப்படியே பின்பற்றினார் நோவா. ஒரு நொடி கூட சந்தேகப்படவில்லை, ஆதாரம் தேடவில்லை, விளக்கத்திற்காக காத்திருக்கவில்லை. என்ன இது? மழைக்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஆண்டவர் நம்மை கப்பலை கட்டச் சொல்லுகிறார், அதுவும் எவ்வளவு பெரிய கப்பலை கட்டச் சொல்லுகிறார் என்றெல்லாம் சந்தேகப்படவில்லை. அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுக்கு பதிலாகத்தான் அனைத்து மக்களும் உலகமே அழிந்து போன பிறகும் நோவாவின் குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்பட்டனர். அந்த கீழ்ப்படிதலுக்குத்தான் இயேசுவின் பராமரிப்பும் காப்பாற்றுதலும் அவருக்கு பரிசாய் கிடைத்தது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்தால் அத்தனை தேவைகளும் தானாக சந்திக்கப்படும். கப்பல் கட்ட அன்று நோவாவுக்கு கட்டளையிடப்பட்டது. மரம், திட்டம், நேரம், உயிர், பாதுகாப்பு எல்லாவற்றையும் அவரே தந்தார். நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் நாம் பல நேரங்களில் நோவாவை போல இருப்பதில்லை. நாம் என்ன கேட்கிறோம்? எப்படி இது ஆகும்? எப்படி இது நடக்கும்? எப்படி இது முடியும் என்பதாய் சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம், மக்களைத்தான் நம்புகிறோம், அந்த ஆண்டவரை நம்ப மறுக்கிறோம். ஆனால் இயேசு நம்மிடம் சொல்லுகிறார், என்னை நம்பு, அழைத்தவரை நம்பு, நீ அதிசயங்களை காண்பாய் என்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நோவா தேவனுக்கு பயந்து பெட்டகத்தை கட்டினார் என்று. இதே போல நோவாவை போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் நம் வாழ்க்கையில் வாழும்போது நிச்சயம் காப்பாற்றப்படுவோம், உயர்த்தப்படுவோம். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அந்தோக்கியா திருச்சபையில் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. பலர் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை பின்பற்றினர், இயேசுவிடம் வந்து சேர்ந்தனர். எருசலேம் திருச்சபை இதை கேள்விப்பட்டு பர்னபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பியது. அவர் அங்கு சென்று கடவுளின், அதாவது இயேசுவின் அருள் செயல்களை கண்டு மகிழ்ந்து மக்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஊக்குவிக்கிறார், சொல்லித் தருகிறார்.
பின்னர் சவுலை தேடி அழைத்து வந்து இருவரும் 1 வருடம் அந்தியோக்கியா திருச்சபையில் மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள், போதிக்கின்றார்கள். அங்கேதான் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்று சீடர்கள் அழைக்கப்பட்டார்களாம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவானது அந்தியோக்கியா திருச்சபையில்தான். தூய ஆவியாரின் வழிகாட்டுதலால் பர்னபாவும் சவுலும் அதன் பிறகு ஆசிர்வதிக்கப்பட்டு தனிப்பட்ட பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிற இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்களாம். ஆம் நண்பர்களே, ஒரு சிறிய ஊரில் நல்ல செய்தி பரவினால் அது ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி ஒரு சமூகமாக மாற்றும். அதுபோல அந்தியோக்கியாவில் நம்பிக்கை வளர்ந்தது. ஒருவர் மட்டுமல்ல, பலர் ஒரே நம்பிக்கையில் ஒன்றாக வளர்ந்தனர். இது தனி நம்பிக்கை அல்ல, சமூக நம்பிக்கை. கடவுள் சிலரை தேர்வு செய்து மற்றவர்களை வளர்க்க பயன்படுத்துகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு உங்களை தேர்ந்தெடுத்து மக்களை உயர்த்த, மற்றவர்களை உயர்த்த, உங்கள் குடும்பத்தை உயர்த்த, உங்களிடம் வேலை செய்பவர்கள், உங்களோடு வேலை செய்பவர்களை உயர்த்த உங்களை பயன்படுத்துவார். நம்பிக்கை தனியாக வளராது, அது சமூகமாகத்தான் வளரும், மலரும், ஆவியால் வழிநடத்தப்படும். நீங்கள் குடும்பமாய் ஒற்றுமையாய் இருந்து பாருங்கள், கூடி ஜெபித்து பாருங்கள், உங்கள் குடும்பம் முன்னேறிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தம் சீடர்களுக்கு வெளிப்புற சட்டத்தை மட்டுமல்ல, உள்ளத்தின் நீதியை, அதன் முக்கியத்துவத்தையும் சொல்லித் தருகிறார். கொலைதான் பெரிய குற்றம், திருட்டுதான் பெரிய குற்றம் என்று நினைக்காதே. நீ உன் சகோதரனிடம், உன் நண்பனிடம் கோபமும் அவமதிப்பும் காட்டினால் அது கூட பாவம்தான் என்று சொல்லித் தருகிறார். ஆகவே உறவுகளில் சமாதானம்தான் முதன்மை. கடவுளுக்கு நீ ஏதாவது காணிக்கை செலுத்த விரும்பும் முன் முதலில் உன் உடன் பிறந்தாரோடு அல்லது உன் நண்பர்களோடு ஏதாவது சண்டை போட்டு இருந்தால் அவர்களோடு பேசி அதை சரி செய்துவிட்டு பின்பு வந்து நீ ஜெபம் செய், அல்லது பின்பு வந்து நீ காணிக்கை செலுத்து. அப்போதுதான் உன் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு வீட்டில் கூட நீங்கள் மாமனார் மாமியாருடன் கோபித்து கொண்டு, கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு கோபித்து கொண்டு தனியாக சென்று மணிக்கணக்கில் ஜெபிப்பதால் பலனேதும் இல்லை. கூடி ஜெபிக்க வேண்டும். அது 10 நிமிடமாய் இருந்தால் கூட போதும். சமாதானத்துடன் கூடி சந்தோஷமாய் பாடி ஜெபிக்க வேண்டும். எங்கே 2 3 ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, கைகோர்த்து ஜெபிக்கிறீர்களோ, கணவன் மனைவி முழந்தால் படியிட்டு தலைவணங்கி கைபிடித்து ஜெபிக்கிறீர்களோ, நிச்சயம் அந்த காரியம் வாய்க்கும் நண்பர்களே. இதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். முதலில் மனதில் சுத்தம், பிறகு உறவுகள் மத்தியில் சமாதானம், பிறகுதான் ஜெபம். அப்போதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். கடவுளை சந்திப்பதற்கு முன் ஆலயத்திற்கும் தனி ஜெபத்திற்கும் சென்று நீ கடவுளை சந்திப்பதற்கு முன் உன் மனிதனுடன், சக மனிதனுடன் நீ சமாதானம் செய்ய வேண்டும். உன் நண்பனை மன்னிக்க முடியாத நீ, உன் உடன் பிறந்தவரை மன்னிக்க முடியாத நீ ஜெபிப்பது வீண் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது நண்பர்களே. இதை ஆழமாக சற்றே யோசித்து பாருங்கள். பல காரியம் உங்களுக்கு விளங்கும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பது கேட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான ட்ரிக்ஸ் அதுதான். யாரிடமும் கோபம் இல்லாமல் நாம் ஜெபிக்கும் போதுதான் அது கேட்கப்படும். சரி, உன் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே ஏசப்பா, உமது பாதை என்ன எனக்கு தெரியாது இயேசுவே. நீர்தான் எனக்கு கற்றுத்தர வேண்டும். இன்று நான் என்ன செய்ய வேண்டும், நாளை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். நேரிய வழியில் எங்களை நடப்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் நாங்களும் உம்மை போல நேர்மையுள்ளவர்களாக கையூட்டு வாங்காமல் உழைத்து அதன் பலனை கொண்டு உண்டு வாழ எங்களுக்கு அருள் செய்யும். எளியோருக்கு தமது வழியை காட்டுகிறார் என்று வசனம் சொல்லுகிறதே. எளியோராகிய எங்களுக்கு உமது வழிகளை காட்டியருளும். ஒரு நாளும் கைவிடாதேயும். நோய் நொடியிலிருந்து எங்களை காத்தருளும். போகிற வருகிற வழியிலே ஆபத்துக்கள் விபத்துக்களில் இருந்து எங்களை காத்தருளும்.
ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளிலெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவர்களாய் ஆண்டவர் இருப்பார். இயேசுவே, உமது பேரன்பும் வெளிச்சமும் எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் உமது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாக்குக. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உமக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நானும் என் பிள்ளைகளும் வாழ எங்களுக்கு அருள் செய்யும். உமது உடன்படிக்கையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். எங்களை சாட்சியாய் நிறுத்தும். பலர் கண்களுக்கு முன்பாக நாங்கள் வீழ்ந்து போகாதபடி இயேசுவின் நாம மகிமைக்காக எங்களை காப்பாற்றும், உயர்த்தி வையும். நல் உடல் சுகம் தந்து காத்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.